இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளில் பலவற்றில் தட்டம்மை என்னும் தொற்று நோய் மீண்டும் பரவத் துவங்கியுள்ள நிலையில் சுவிட்சர்லாந்திலும் தொற்று பரவுவதாக தெரிவிப்பு. விடுதலை புலிகளுக்கு சொந்தமான ஆயுதங்கள் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக இராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் கருத்து. பெங்களூரு ரசிகர்கள் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பில் RCB அணி நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் அதிரடி கைது. மீண்டும் லொரிகளுக்குள் பதுங்கி பிரித்தானியாவுக்குள் நுழையத் துவங்கியுள்ள புலம்பெயர்வோர். ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் எலோன் மஸ்க் இடையேயான கருத்து வேறுபாடு மோதலாக மாறும் நிலை. தொடர்வன விரிவான செய்திகள். உலக நாடுகளில் தட்டம்மை தொற்று நோய் மீண்டும் பரவத் தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா, ஏமன், ஆப்கானிஸ்தான், எத்தியோப்பியா போன்ற நாடுகளில் இந்த தொற்று வேகமாக பரவிக் கொண்டிருக்கும் நிலையில் தற்போது சுவிட்சர்லாந்தின் சூரிக் நகரிலும் தட்டம்மை பரவல் பதிவாகியுள்ளது. சூரிச்சில் இதுவரை 21 பேருக்கு இந்த தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதென அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை 2 மடங்கு அதிகம் என்பது கவலைக்குரிய விடயம். தட்டம்மை என்பது மிகவும் எளிதாக பரவும் தொற்று நோயாக இருப்பதால் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது அவசியமாகும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படுவதோடு தொற்று கண்டறியப்பட்டு 72 மணி நேரத்துக்குள் தடுப்பூசி செலுத்தப்படுமானால் அது சிறந்த பலனை தரும் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் குழந்தைகள் உட்பட அனைத்து மக்களும் தடுப்பூசி திட்டங்களில் பங்கேற்பது முக்கியம் என சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் விடுதலை புலிகளுக்கு சொந்தமான ஆயுதங்கள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா எழுப்பிய குற்றச்சாட்டுகள் தற்போது இலங்கை அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், சமீபத்தில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 300 கொள்கலன்களில் சிலவற்றில் புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்கள் இருந்துள்ளன. இவை 2009க்கு முந்தைய காலகட்டத்தில் புலிகள் தாய்லாந்திலிருந்து நாட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்தவை என கூறினார். இந்த குற்றச்சாட்டுகளை உடனடியாக மறுத்துள்ள பாதுகாப்பு அமைச்சு, இது முற்றிலும் தவறான மற்றும் அடிப்படை ஆதாரமற்ற கருத்துக்கள் என கூறியுள்ளது. பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்யகொந்தா, குறித்த கொள்கலன்களில் எந்தவிதமான ஆயுதங்களும் இல்லை என்பதை பாதுகாப்புத்துறையின் சுயாதீன விசாரணைகள் உறுதிப்படுத்துகின்றன. இதுபோன்ற உண்மையற்ற தகவல்களை நாடாளுமன்றத்தில் கூறுவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் அபாயத்துடன் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அர்ச்சுனாவின் இந்த கருத்து தற்போதைய அரசாங்கத்தின் பாதுகாப்பு மேலாண்மை மீதும் சுங்கத்துறையின் செயல்முறைகளையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் வெளிப்பட்டுள்ளது. 18வது IPL தொடரில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி பஞ்சாப் அணியை வீழ்த்தி வரலாற்றில் முதன்முறையாக IPL கோப்பையை வென்றது. இவ்வெற்றியை ஒட்டி ஜூன் 4 மாலை 6 மணிக்கு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் தலைமையில் வெற்றி பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு வந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மைதானத்திற்குள் நுழைய அலைமோதியதால் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழக்கும் பரிதாபமான சம்பவம் நிகழ்ந்தது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு கர்நாடக அரசு 10 லட்சம் ரூபாய், பெங்களூரு அணி சார்பில் ரூபாய் 10 லட்சம் மற்றும் கர்நாடக கிரிக்கெட் சங்கம் ரூபாய் 5 லட்சம் என மொத்தமாக தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா தலைமையில் மந்திரிசபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சம்பவத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் மற்றும் கிரிக்கெட் சங்கத்தின் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு மந்திரிகள் வலியுறுத்தினர். இதன் அடிப்படையில் பெங்களூரு போலீஸ் கமிஷனர் தயானந்த், மத்திய மண்டல துணை கமிஷனர் சேகர், உதவி கமிஷனர் பாலகிருஷ்ணா, கப்பன் பார்க் இன்ஸ்பெக்டர் கிரீஷ் உள்பட 5 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் பாரிய தாமதம் மற்றும் விதிமீறல்கள் ஏற்பட்டதாக கூறி பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் நிர்வாகத்தில் உள்ள நிகில் சோசாலே மற்றும் சுனில் ஆகிய இருவரும் போலீசால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த மரணங்களை ஒட்டி கர்நாடகா உயர் நீதிமன்றம் தானாகவே வழக்குப்பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது. விசாரணையின் போது நீதிபதிகள் பல்வேறு கடுமையான கேள்விகளை முன்வைத்தனர். மேலும் சம்பவம் தொடர்பான முழுமையான விசாரணை மேற்கொண்டு ஜூன் 15க்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் அரசுக்கும் போலீசுக்கும் உத்தரவிட்டுள்ளது.
சட்டவிரோத புலம்பெயர்வோர் மீண்டும் லொரிகளின் பின்னால் பதுங்கி பிரித்தானியாவுக்குள் நுழையத் தொடங்கியுள்ளனர். 2018ஆம் ஆண்டு வரை இதுவே முக்கியமான நுழைவு வழிமுறையாக இருந்தது. ஆனால் பின்னர் சிறு படகுகள் மூலம் ஆங்கில கால்வாய் வழியாக பிரித்தானியாவுக்குள் நுழைவது பெரிதும் அதிகரித்தது. இந்நிலையில் மீண்டும் பழைய முறை லொரிகளின் பின்னால் பதுங்கும் நடைமுறை திரும்பியுள்ளது. சமீபத்தில் தென்கிழக்கு லண்டனில் உள்ள சால்டன் பகுதியில் ஸ்பெயினிலிருந்து பொருட்கள் ஏற்றிக் கொண்டு வந்த ஒரு லொரியின் பின்பக்கத்தை சாரதி திறந்தவுடன் அதிலிருந்து பதுங்கியிருந்த 13 பேர் கீழே குதித்து ஓட முயன்றுள்ளனர். உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர். சைன்ஸ்பூரிஸ் பல்பொருள் அங்காடிக்காக பொருட்கள் கொண்டு வந்த லொரியிலேயே அவர்கள் பதுங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. இந்த வழிமுறை மிக ஆபத்தானது என்பதை 2019ஆம் ஆண்டு நடந்த கொடூர சம்பவம் நினைவூட்டுகிறது. அப்போது லொரிக்குள் பதுங்கி பிரித்தானியாவுக்குள் நுழைய முயன்ற 39 வியட்நாம் நாட்டவர்கள் எசெக்ஸில் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் உலகின் முன்னணி தொழில்முனைவோரான எலோன் மஸ்க் ஆகியோருக்கிடையே கடந்த சில நாட்களாக பதற்றமான கருத்து வேறுபாடுகள் உருவாகியுள்ளன. ஒரு காலத்தில் நெருக்கமாக இருந்த இந்த இருவருக்கும் இடையிலான உறவு தற்போது முற்றிலும் முறிவடைந்துள்ளது. ட்ரம்ப் சமீபத்தில் தனது சமூக ஊடகத்தில் பதிவிட்டதில் எலோன் மஸ்க் தன்னை ஏமாற்றியுள்ளார் என்றும் அவரது அரசாங்க ஒப்பந்தங்களை நிறுத்துவது நாட்டு செலவுகளை குறைக்க சிறந்த வழியாகும் என்றும் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் மஸ்க் பெற்றுவரும் மானியங்களும் ஒப்பந்தங்களும் அரசு செலவில் பெரும் சுமையாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இக்கருத்துக்களுக்கு பதிலளித்த எலோன் மஸ்க் ட்ரம்ப் தனது தேர்தலில் வெற்றி பெற தாம் செய்த ஆதரவை நினைவு கூறி, எனது ஆதரவு இல்லையென்றால் ட்ரம்ப் தோல்வியை சந்தித்திருப்பார் என கடுமையாக விமர்சித்தார். மேலும் ட்ரம்ப் ஒரு நன்றியில்லாத நபர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருந்தது ட்ரம்ப் சமீபத்தில் கையெழுத்திட்ட வரி குறைப்பு மற்றும் செலவுத்திட்ட மசோதா ஆகும். இந்த மசோதா பல பில்லியன் டாலர் செலவுகளை குறைப்பதுடன் சுமார் 10.9 மில்லியன் அமெரிக்கர்களை சுகாதார காப்பீட்டிலிருந்து விலக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த மஸ்க் அரசாங்கத்தின் செலவுகளை கட்டுப்படுத்துவதாக கூறும் ட்ரம்ப் நிர்வாகமே ஏற்கனவே பலரை வேலைவாய்ப்பில் இருந்து நீக்கியதாக குற்றம் சாட்டினார். இந்த விவாதம் வெறும் கருத்து வேறுபாடாக மட்டும் இல்லாமல் நேரடி பொருளாதார தாக்கங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்ப் மிரட்டியதன் பின்னே டெஸ்லா பங்குகள் 9% வீழ்ச்சியடைந்துள்ளன. மேலும் ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா போன்ற நிறுவனங்கள் அரசாங்க ஒப்பந்தங்களின் மூலமாக பல பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் ட்ரம்ப் அவற்றை ரத்து செய்வதற்கான வாய்ப்பும் உருவாகியுள்ளது. தொடக்கத்தில் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்த இந்த இரு பிரமுகர்களும் தற்போது வெளிப்படையாகவே அரசியல் மற்றும் கொள்கை விவகாரங்களில் ஒருவருக்கு எதிராக ஒருவர் செயல்படத் தொடங்கியுள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.